ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 தேர்வு எத்தனை மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இது வரைக்கும் ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்ச அந்த மாவட்டங்களில் எந்த மாதிரி வந்து தேர்வு நடத்தப்பட்டிருக்கு, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு, ஸோ இதில் வந்து யார் அந்த 100 மார்க்ஸுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணுறாங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஜாப் வழங்கப்படும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்களோட கிராம உதவியாளர் தேர்வுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்னும் ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் பற்றி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். ஸோ ஹால் டிக்கெட் வராதவங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டேட் அப்படிங்கிறது எதுவுமே எக்ஸாக்ட் டேட் கிடையாது, மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே சண்டேயில் நடக்காது, கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி வருது. காந்தி ஜெயந்தி முடிஞ்சவொன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி ஞாயிறு வருது. அதுக்கடுத்து தீபாவளிலாம் வர இருக்குது, விஜயதசமி, ஆயுத பூஜை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமாக இருக்குது. ஸோ ஹால் டிக்கெட் நம்மளுக்கு ஏன் இன்னும் வரல, ஹால் டிக்கெட் வர்றதுக்கு தாமதம் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ ஹால் டிக்கெட்டுக்கு காலதாமதம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும். நீங்கள் வந்து அந்த இன சுழற்சி முறையில் கரெக்டான இதுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மார்க் பற்றி வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்ட தான். இதை வந்து எல்லா மாவட்டமும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. பட் இதுதான் ப்ரொசீஜர். ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 மார்க்குக்கு வந்து 1 மார்க் கொடுத்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஃபில் பண்ணும், OMR ஷீட் அந்த மாதிரிலாம் வந்து கிராம உதவியாளர் நடக்காது. ஸோ இதில் வந்து ஒரு 100 மார்க் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வந்து 10th பாஸ் ஆர் ஃபெயிலு, நீங்கள் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொடுப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ் வாசிக்கிறது எழுதுறது வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த 30 மார்க்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படிக்கிறீங்களா, அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா, எழுத்துப்பிழை அதாவது வாசிக்கும் போது வந்து திக்கி படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக படிக்காமல் வேகமாக படிச்சிடுறது, இல்லைனா எழுத்து கூட்டி மெதுவாக படிச்சுட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் கிடையாது. ஸோ இதுவுமே பேஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் மார்க் கொடுப்பாங்க. ஹையஸ்ட் மார்க் வந்து 30, அந்த 30ல் 25, 26, 24 இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ. ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா 5 கொடுப்பாங்க. இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4, 3 இந்த மாதிரி கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூலில் வந்து எக்ஸாம் பேப்பர் திருத்துவாங்கல்ல, ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா 50 மார்க் நீங்கள் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் 50 கொடுப்பாங்க. இல்லைனா 45, 35, 37 நம்ம எவ்வளோ பேஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானே நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும். அடுத்து வசிப்பிட சான்றிதழ். வசிப்பிட சான்றிதழுக்கு வந்து 35 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மெயின். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் நீங்கள் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 35 மார்க் கிடைக்கும். நீங்கள் அந்த கிராமத்தில் இல்லாமல் பக்கத்து கிராமத்தில் இருந்துட்டு இந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் அந்த தாலுக்காவில் இருக்கீங்க ஆனால் அந்த பர்டிகுலர் கிராமம் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு அதை விட மார்க் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும். கிராமத்தின் தாசில்தார் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட வசிப்பிட சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, அந்த லோக்கல் ஐடென்டி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்கு. அப்படி இல்லைனா இந்த 35 மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்கும். நேர்காணல் இன்டர்வியூவில் வந்து 15 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேர்காணல் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், தனி வட்டாட்சியர் ஆகியோர் நேர்காணலை நடத்துவார்கள். இதில் கிராம நிர்வாகம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். கிராம நிர்வாகம்னா என்ன, நான் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த நிலவரி வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிராம நிர்வாக அலுவலர் பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் வந்து கிராம உதவியாளரோட பணி. ஸோ அதை தான் வந்து இந்த வரிகள் வாங்குறது, பஞ்சாயத்து வரி வாங்குறது, இந்த பஞ்சாயத்து சபை கூட்டம் நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த பற்றியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 மார்க். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தயவு செஞ்சு வந்து நான் உங்களுக்கு இந்த அரசு வேலை வாங்கி தரேன், நான் என்னால் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும், எல்லாருமே எனக்கு வந்து தெரிஞ்சவங்க, ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க, நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த வேலையை வாங்கி தரேன், எனக்கு இந்த அமௌண்ட்டு கொடுங்க, அந்த அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இது பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு 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 வேக்கன்சி. இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடநிலை கிராம நிர்வாகத்திலே வந்து ஒரு கடநிலை ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா போகிறதே இந்த மாதிரி போனாங்கன்னா அப்போ உங்களோட சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கும், அப்போ அங்கே உள்ளே போயிட்டு அதை வந்து நான் போட்டதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் போகக்கூடிய 2299 பேருமே நல்ல ஒரு
இந்த மாதிரி வந்து லஞ்சம் அந்த மாதிரிலாம் வாங்காமல் ஒரு நல்ல சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யாராவது போனாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி நம்பி யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. இன்னும் குறிப்பாக நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இது எலெக்ஷன் டைமு, நான் உங்களுக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த கடைசி டைமில் வந்து யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக போகணுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா விரும்புவாங்க. அதனால் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இப்படி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. நிறைய கேசஸும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா அணுகுங்க. அந்த மாதிரி யாராவது நான் ஏஜெண்ட்டு அது இதுன்னு வந்து இது பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் இந்த எல்லாமே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த எழுத படிக்க தெரியுது, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் லோக்கல் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த வேலை கிடைக்குமே. இப்போ ஒரு 10 பேர் போட்டி போட்டாலும் யார் அந்த தகுதியான நபரோ அந்த ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி கிடைக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களோட இதை காமிச்சிங்கனாலே, ஸ்கில்லை காமிச்சிங்கனாலே, உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லு, ரீடிங் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் வந்து நான் உங்களோட அந்த கிராம உதவியாளர்னால் என்ன, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை கிடச்சிருமே. ஸோ எப்பயுமே உங்களை நம்புங்க. வேறு எந்த அவுட் சோர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணாதீங்க, ட்ரெஸ் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த 100 மார்க்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, 30 மார்க் வந்து ரிட்டன் அண்ட் ரீடிங் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு, 35 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வசிப்பிட சான்றிதழுக்கு, இன்னொரு 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்வியூக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மேபி இதில் சம் சேஞ்சஸ் இருக்கலாம், மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.